மாமா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. நான் தான் முதல்ல கேக் பாருங்க ஊத்துறேன். மச்சான் மச்சான் காப்பாத்துங்க மச்சான். சும்மா மாமா ஐயோ சரி சரி மாமா ஐயோ வேண்டாமா என்னால முடியாது. அண்ணனுக்கு வேணா விட்டுங்க. ஏய் சொன்னா கேளுங்க. இன்னையோட ஆட்டம் க்ளோஸ். முதலாளி சி உங்க தங்கச்சிங்கிட்ட அவன் துள்ளி விளையாடுகிறான். அவர் விளையாட்டம் இன்னைக்கு அவர் கிட்ட தூக்கிடுறேன். அப்படின்னா என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா என்ன, அவன் மனுஷன், நீ மனுஷன் இல்ல. என்ன மூஞ்சி யானை முட்டி மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் இந்த சுவிட்சில் மட்டும் கை வச்சிடாத. ஏன் வைக்க கூடாது? போடா சக்சஸ். பார்த்து 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 ஆட கிறுக்கு போய பிள்ளைங்களா. அப்புறம் ஆடி ஆடி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. போய் கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு வந்து விளையாடுங்களேன். போங்க 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 போ 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 போங்க. நல்ல வேலை மச்சான் வந்தீங்க. உங்க தங்கச்சிங்க இருக்குதுங்களே. மாப்பிள்ள என்னையா மாப்பிள்ளான்னு கூப்பிட்டீங்க? என்ன மச்சான் அதெல்லாம்? ஆடி ஆடி சட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்படி போயிட்டு ஃபேன் போட்டு நேரம் உட்காருங்களேன். என்ன மச்சான் நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க? ஆமா மாப்பிள்ள. ஒழிந்தான் சக்சஸ். முதலாளி ஏச்சி டயலாகா சொல்ல ஒரு இடமும் புரியல. உங்க தங்கச்சிங்க அவனை தூக்கிட்டு இருக்காங்க. தலைவராளுங்களா? அக்கா இப்படி எல்லாம் பண்ணா சரி வராது. அப்புறம் வாயோட வாய் வச்சு ஊதணும். அப்ப முதல்ல நான் ஊதுறேன். அக்கா நான் வரிசையா ஊதலாம். ஃபர்ஸ்ட் நானு, செகண்ட் நீ, தேர்ட் நீ. சரியா? சரிக்கா. என்னடி பண்ணிட்டு இருக்க? மூச்சு வர்றதுக்கு வாயோட வாய் வச்சு ஊத போறேன். ஊதுறதுக்கு அவனா பலூனா அப்படியே விட்டணும். மூச்சு நான் ஊதி வரைக்கிறேன். நம்ம வீட்டுல இன்னைக்கு வாழை மீன் குழம்பா? ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ வாயோட வாய வச்சு ஊத வரும்போது வாழை மீன் மாசம் வந்துச்சே. அப்போ நீ மயக்கத்துல இல்ல இல்ல மண்டையில போடு. எருமை போயிரு. வீட்டுல போ உள்ள போ. நீ எங்க பின்னாடியே போற? தோபர் உங்ககிட்ட இருந்து என் தங்கச்சிங்களை காப்பாத்ததா நான் உனக்கு ஷாக் வைத்தேன். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ மாறி உன்னை இந்த பாரு மச்சான், அழிச்சிடுவேன். இதெல்லாம் மூஞ்சிய பண்ணாத. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. உனக்கு இந்த வில்லன் கெட்டப்லாம் செட் ஆகல. நீ எப்போ தமாசாவே இரு. இதை பாரு, நான் போற ஐடியாவில் இல்லை. அதே மீறி என்ன போன்னு அப்போ நீ மாமா வேலை பார்க்கறத போட்டு. டேய் நான் என்னடா மாமா வேலை பார்க்குறேன்? ஆமா, எல்லா மாடும் எப்படியா கத்தும்? மா உன் மாடு எப்படி கத்துது பாரு. மாமா மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்து நடந்துக்க. வந்துட்டே செல்லாம். எப்போ மாடே மாமான்னு கத்துச்சோ இதுக்கப்புறம் இந்த தொழில் பண்ணக்கூடாது. தொழிலையும் மாத்திரேன், உங்ககிட்ட இருந்து என் தங்கச்சிங்களையும் காப்பாத்துறேன்டா. இந்த சைடு கரெக்டாக இருக்கான என்னைக்கோ நாளைக்கு காலையில் எனக்கு வண்டி வேணும். ரெடியா இருக்கும், வந்து எடுத்துக்கங்க. அப்பா பாண்டுறங்கா, காளை மாடு கறவை மாடெல்லாம் விற்று காரை வாங்கிட்டேன். காரை வச்சு ஊருக்குள்ள ஒரு பேரை வாங்கிடணும். மச்சான், உங்க வண்டியை முதல்ல நான் தான் ஓட்டுவேன். உன்னை ஓட்ட தான் காரே வாங்குறேன். நீ கார் ஓட்டுவியா? எங்க கார் மேல கை வச்சு பாரு. என்ன மச்சான் நீங்க கெஸ்ட் ஒரு மரியாதை எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, கெஸ்ட் டஸ்ட் இது ரெண்டுத்தையும் வீட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு வச்சு கூடாது. அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும், புரியுதா? என்ன பார்த்திபன் தம்பி கேங்கா வரா? ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் யாருக்கும். நாளைக்கு காலையில எங்க அண்ணன் 10 மணிக்கு ஜாமீன்ல வெளியில வர. அவர் வெளியில வரதே உன்னை வெட்டுறதுக்கு தான்டா. 10 மணிக்கு வந்து வெட்டினார்னா மறுபடியும் 10 மணிக்கு ஜெயிலுக்கு போயிடுவார. டேய் காளையா, எங்களை அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே அடியால வளர்க்குறியா? அண்ணன் வெளியில வந்த உடனே உன்னை போட்டு தள்ளிட்டு உன் தங்கச்சிங்களை தூக்குறேன். ஆனா என்ன ஏதோ மார்க்கெட்ல மூட்டை தூக்குற மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க. என் தங்கச்சி தூக்கிறேன்னு. இந்த சண்டைக்கும் என் தங்கச்சியும் கொண்டைக்கும் என்னன்னா சம்மந்தம் இருக்குது? எந்த பிரச்சனையும் வரா நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா, போங்கண்ணா. வாங்கடா. யோ ஏன் இவனுக்குலாம் போய் வம்பு எடுத்துட்டு வர? இப்ப பாரு என் தங்கச்சி தூக்குறேன்றானுங்க. வா டேய்,
அண்ணா உங்களே இல்லைண்ணா நீங்க போங்க நீங்க போங்க ஒன்றை தாண்டா நான் இங்கே தாண்டா இருப்பேன், அதுவும் என் மச்சான் வீட்டில் தாண்டா இருப்பேன். ஐயோ உங்க அண்ணன் ஆம்பளையா இருந்தா வந்து என்னை வெட்டிட்டு திரும்பி போக சொல்றேன். டேய் ஏய். ஐயோ அண்ணா உங்களே இல்லைண்ணா நீங்க போங்கண்ணா. ரவுடிங்களெல்லாம் ஏன்டா ரேக்கிங் பண்ணிட்டு சும்மா இருக்கீங்க? இருங்க மச்சான், வாங்க பொருள்லாம் ரெடி பண்ணுவோம். பொருள் ரெடி பண்றாராம் பொருள். இந்த ஊரை பார்த்துங்க சாமி அப்படின்னு முக்கியமானதை தர்றான். டேய் கிளம்பாம இன்னும் நடா நோண்டிட்டு இருக்கிற? எல்லாம் இருக்கு, என் ப்ளூ ஜெட்டை மட்டும் காணோம். இதுவா பாரு என் ஜெட்டி அம்மா அம்மா வந்துட்டாங்க சொல்லுமா. ஆமாப்பா, உனக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? அவன் ஒரு பெரிய ரவுடி பையன். இப்போதைக்கு நீ இங்கேருந்து கிளம்பி போறதுதான் நல்லது. சொல்லிட்டாங்களா, வா கிளம்பு. ஐயோ மச்சான், நான் போயிட்டா உங்களுக்கு தான் மச்சான் பிரச்சனை. ஐயோ சாமி நீ கிளம்பு. எத்தனை பேர் வந்தாலும் சரி சும்மா டப்பு டப்பு டப்புன்னு காலில் விடுவேன். நீ கிளம்பு வா. புடி பேக புடி வா. அப்படி மச்சான் ஒரு நிமிஷம். டேய் டேய் மறுபடியும் எங்கடா போற? டேய் மாமா செல்லம், மாமா நான் போறேன். போறேன்னு சொல்லாதீங்க மாமா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அவர் போருக்கு போறாரு, போறேன்னு சொல்லாதீங்க மாமா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க மாமா. அப்படியே பேக்ல வச்சு சாவடிக்கிறேன். புடி வாடா. மறுபடியும் எப்போ வருவீங்க மாமா? அத்தைகளா சொல்லாச்சு சொல்லாச்சு.